பிரபல பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகானை அவரது வீட்டின் உள்ளே புகுந்த மர்ம நபர் ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் பாலிவுட் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் படுகாயமடைந்த சைஃப் அலிகான் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலிவுட் திரையுலகமான இந்தி திரையுலகின் பிரபல நடிகர் சைஃப் அலிகான் சமீபத்தில் தெலுங்கில் வெளியான தேவாரா படத்தில் வில்லனாக நடித்திருந்தார். இவர் மும்பையில் வசித்து வருகிறார். இந்நிலையில் இன்று நள்ளிரவு அவரது வீட்டில் புகுந்த மர்ம நபர் ஒருவர் சைஃப் அலிகானை கத்தியால் குத்தியுள்ளார். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த சைஃப் அலிகான் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மும்பை பாந்திராவில் உள்ள சைஃப் அலிகானின் வீட்டில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. நேற்று இரவு கொள்ளையர் ஒருவர் சைஃப் அலிகானின் வீட்டின் உள்ளே புகுந்துள்ளார். அப்போது சைஃப் அலிகான் வீட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது. தனது வீட்டின் உள்ளே நுழைந்த கொள்ளையரை சைஃப் அலிகான் பார்த்ததால் இந்த கொள்ளை முயற்சியை அவர் தடுக்க முற்பட்ட போது இந்த கத்திக்குத்து நிகழ்ந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிகாலை 2:30 மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. சைஃப் அலிகானை கத்தியால் குத்திய பிறகு கொள்ளையன் அங்கிருந்து தப்பி ஓடியதாகவும் அவரை கைது செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இச்சம்பவம் குறித்து மும்பை போலீசார் தீவிர விசாரணையில் களமிறங்கியுள்ளனர். இந்த சம்பவம் நடந்தது எப்படி? கொள்ளையர் தனி ஆளாக உள்ளே வந்தாரா அல்லது கும்பலாக உள்ளே வந்தனரா? இது கொள்ளை முயற்சியா அல்லது சைஃப் அலிகான் மீதான கொலை முயற்சியா என்று பல கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 54 வயதான சைஃப் அலிகான் நடிகர், தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்டவர். இவரது மனைவி கரீனா கபூரும் பிரபல பாலிவுட் நடிகை. சைஃப் அலிகானின் மகள் ஷாரா அலிகானும் பிரபல பாலிவுட் நடிகை ஆவார். சைஃப் அலிகானை மொத்தம் 6 முறை கத்தியால் குத்தியுள்ளதாகவும் அதில் 2 காயம் மிகவும் ஆழமாக பதிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு காயம் அவரது முதுகு தண்டுவடத்திற்கு அருகே இருப்பதால் அதற்கு தீவிர சிகிச்சை மேற்கொண்டு வருவதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல நடிகர் சைஃப் அலிகானை அவரது வீட்டினுள்ளேயே புகுந்து கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.